ஹலோ தமிழ் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா டைமென்ஷன்ஸ். ஸோ டைமென்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி, இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக இருந்தாலும் எக்ஸ்பிரஸ்ட் இன் திஸ் பிராக்கெட் ஃபார்ம். இந்த மாதிரி இந்த பிராக்கெட்டில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான அந்த டைமென்ஷனில் தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே ஃபிசிக்கல் குவான்டிட்டியே நம்ம ரெண்டாக பிரிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டியை ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி ஆர் பேஸ் குவான்டிட்டி. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி 7 இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த 7க்கான டைமென்ஷன் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம டிரைவ்டு குவான்டிட்டிஸ்க்கான டைமென்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்? லென்த், மாஸ், டைம், temperature, current, luminous intensity, last amount of substance. ஸோ இதான் 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. இதுக்கான டைமென்ஷன் என்ன? ஸோ இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிக்கான டைமென்ஷன் என்ன? ஸோ லென்த்துக்கான டைமென்ஷன் பாருங்க. எது இருந்தாலும் நம்ம இந்த பிராக்கெட்டில் தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். இது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்லுங்கிறது தான் டைமென்ஷன் ஆஃப் லென்த். லென்த்னா லென்த் சார்ந்தது எல்லாமே, லென்த்து, பிரெத்து, ஹைட்டு, டிஸ்டன்ஸு எல்லாமே நம்மளுக்கு எல் தான் வரும் நம்மளுக்கு. அடுத்து மாஸ் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எம். அதே மாதிரி டைமுக்கு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டி. அதே மாதிரி டெம்பரேச்சருக்கு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கே. கரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏ. லூமினஸ் இன்டென்சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா சிடி. அதே மாதிரி அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு மோல். ஸோ இதான் டைமென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஓகே, இது நமக்கு இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டிரைவ்டு குவான்டிட்டிஸ்க்கான டைமென்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிட முடியும். ஸோ அதை எப்படி சொல்ல போகிறோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு இருக்கிற டேர்ம் தான் டைமென்ஷனல் ஃபார்முலா. ஸோ டைமென்ஷனல் ஃபார்முலா. ஸோ டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? an expression which gives the dimension of a derived quantity. An expression which gives the dimension of a derived quantity. So derived quantities நமக்கு தெரிஞ்சதுல என்னென்ன? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் எடுக்கிறேன் ஏரியா. ஸோ அந்த ஏரியாவோட டைமென்ஷன் தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அதோட ஃபார்முலாவை நம்ம எழுதணும். ஸோ ஏரியாக்கான ஃபார்முலா என்னது? லென்த் இன்டூ பிரெத். ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க. அதுக்கு நான் எழுதுறேன் லென்த் இன்டூ பிரெத். ஸோ இப்போ இந்த லென்த்துங்கிறது என்ன, அதோட டைமென்ஷன் என்ன? இங்கே என்ன எழுதியிருக்கோம்? கேபிட்டல் எல். கேபிட்டல் எல். பிரெத்தும் ஒரு லென்த்து தான். அப்போ அதுக்கான டைமென்ஷன் என்னது? கேபிட்டல் எல். ஸோ கேபிட்டல் எல்லும் கேபிட்டல் எல்ல சேர்ந்துருக்கு. அப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எல் ஸ்கொயர். ஸோ இதான் இல்லைனா வெளியில். ஸோ எல் ஸ்கொயர் இதான் டைமென்ஷன் ஆஃப் ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள். இதே மாதிரி பாருங்க, அடுத்து வால்யூம். ஸோ வால்யூம் எப்படி எழுதுவோம்? லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட். ஸோ லென்த்னாலும் சரி, பிரெத்னாலும் சரி, ஹைட்னாலும் சரி, எல்லாமே லென்த்து தான் குறிக்குது. அப்போ அதோட டைமென்ஷன் எல்லாமே எல் தான். ஸோ எல் எல் எல். ஸோ இதோட டைமென்ஷன் மொத்தமாக மல்டிப்ளை பண்ணோம்னா எல் கியூப். ஓகே, இதே மாதிரி இன்னொரு டிரைவ்டு குவான்டிட்டி வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டிக்கான ஃபார்முலா என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது என்னது?
டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னது? அது ஒரு டிஸ்டன்ஸ் தான். டிஸ்டன்ஸுங்கிறது என்னது? அது ஒரு லென்த்து தான். அப்போ டிஸ்டன்ஸ்க்கு நம்ம என்ன டைமென்ஷன் போடணும்? லென்த்து தான் போடணும். ஸோ அதுக்கான டைமென்ஷன் என்ன? கேபிட்டல் எல் டிவைட் பை டைமுக்கான டைமென்ஷன் என்ன எடுத்திருக்கோம்? கேபிட்டல் டி. ஸோ பை கேபிட்டல் டி. இப்போ இந்த டீயை வந்து நான் மேலே கொண்டு போயிடணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு எல் டி பவர் மைனஸ் 1. ஏன்னா டீக்கு மட்டும் தான் பவர், அதனால் வந்து உள்ளுக்குள்ளே போட்டிருக்கேன். டி பவர் மைனஸ் 1 காமனாக இருந்ததுன்னா வெளியே தூக்கி போட்டுக்கலாம். டீக்கு மட்டும் தான் எனக்கு -1 வந்திருக்கும். ஏன்னா டி மேலே போனால -1 வந்துடும். ஸோ எல்டி பவர் -1 அப்படிங்கிறது தான் எனக்கு வெலாசிட்டிக்கான டைமென்ஷன். ஸோ வெலாசிட்டி மாதிரி சேம் ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் என்னது? வெலாசிட்டி பை டைம். ஸோ வெலாசிட்டிக்கு என்ன டைமென்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோம்? எல்டி பவர் -1 டிவைட் பை டைம். ஸோ இப்போ இந்த டீயை மேலே கொண்டு போயிட்டீங்கன்னா என்ன இருக்கும்? LT power minus 2. So LT power minus 2 தான் வந்து dimension of acceleration. So இதே மாதிரி அடுத்து பாருங்க force. So force என்ன formula? Mass into acceleration. Force என்ன formula? Mass into acceleration. Mass கான dimension என்ன? Capital M. Capital M. So acceleration கான dimension என்ன? ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். LT power minus 2. So, இது அப்படியே சேர்த்து எழுதுங்க. MLT power minus 2. So, இதான் வந்து dimension of derived quantity force. இதே மாதிரி எல்லா derived quantitiesக்கும் நம்ம என்னன்னா வந்து fundamental quantities combine பண்ணி நம்ம ஈஸியாக dimension நம்ம create பண்ணிடலாம். ஸோ ஒன்றும் இல்லை, அதோட ஃபார்முலாவுக்கு கரஸ்பாண்டிங் டைமென்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணனா போதும், ஈஸியாக எந்த derived quantitiesக்கும் நம்மளால் வந்து டைமென்ஷன் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பவர், எனர்ஜி, ஸ்ட்ரெஸ், இன்னும் நிறையா இருக்குது. அது எல்லாத்துக்கும் நீங்களே என்னது கால்குலேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டென்சிட்டி, இங்கே பாருங்களேன். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டென்சிட்டி. டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா? மாஸ் பை வால்யூம். ஸோ மாஸ் பை வால்யூம். மாஸ்க்கான டைமென்ஷன் என்ன? எம். இதே மாதிரி வால்யூம்க்கான டைமென்ஷன் என்ன? எல் கியூப். ஸோ இதை மேலே கொண்டு வந்துட்டீங்கன்னா எம் எல் பவர் மைனஸ் 3. ஸோ இதான் வந்து டைமென்ஷன் ஆஃப் டென்சிட்டி. ஓகே, இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம். பவர் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பவர், எனர்ஜி, இன்னும் நான் சொன்ன டேர்ம்ஸ்லாம் நீங்கள் அதுக்கான டைமென்ஷன் என்ன அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதான் டைமென்ஷன் ஃபார்முலா பற்றின விஷயம். சரிங்களா? இன்னும் ஒன்றே ஒன்று என்னென்னா வந்து டைமென்ஷன் ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன? ஸோ இன்னும் ஒன்றே ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து டைமென்ஷனல் ஈக்குவேஷன். ஸோ டைமென்ஷனல் ஈக்குவேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பாருங்க. an equation of this form or equation expressed of this form எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெலாசிட்டி எடுத்துக்கிறேன். இதோட டைமென்ஷன் ஈக்குவேஷன் எப்படி எழுத போகிறேன்னா, இங்கே பாருங்க. கேபிட்டல் V is equal to LT power minus 1. இந்த மாதிரி எழுதுனேன்னா இதுக்கு பேர் தான் அது டைமென்ஷனல் ஈக்குவேஷன். இதே மாதிரி நான் டென்சிட்டிக்கு எழுதுறேன். டென்சிட்டிக்கு எழுதுனேன்னா ML பவர் மைனஸ் 3. இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து டைமென்ஷனல் ஈக்குவேஷன். எல்லாத்துக்குமே அந்த டேர்ம் ஆக்சலரேஷன் அது நம்ம எழுதலாம், வால்யூம் எழுதலாம் நம்ம. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வெலாசிட்டி கேபிட்டல் வினா நீங்கள் வால்யூம் ஸ்மால் வி அப்படி போட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் வந்து டைமென்ஷனல் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ அந்த டைமென்ஷன் ஈக்குவேஷன்ஸ், இந்த டைமென்ஷனால என்ன நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபார்முலா வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறது வந்து நம்ம டைமென்ஷனை வச்சு தான் வெரிஃபை பண்ண முடியும். ஏன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா V = U + AT அப்படின்னு இருக்குது. அந்த ஃபார்முலா கரெக்டா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது டைமென்ஷன் அப்ளை பண்ணி பார்த்து தான் தெரிஞ்சுக்கும். டைமென்ஷன்ஸ் கரெக்டாக எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எனக்கு வந்து ஈக்குவலைஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபார்முலா கரெக்டு அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் தான் வந்து இந்த டைமென்ஷன்ஸ். ஸோ நம்ம ஒரு ஃபார்முலா உருவாக்கணும் அப்படின்னா வந்து டைமென்ஷன்ஸை வச்சு நம்ம செக் பண்ணி தான் உருவாக்க முடியும். ஸோ இதான் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷன்ஸ். ஸோ டைமென்ஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை வந்து பிராக்கெட் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கும் எப்படி வரணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.